ஹே காய்ஸ் 4 டேஸ் பிஃபோர் வந்து நம்ம ஸ்டெனோஸ் புல்லப் பார் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இன்றைக்கி டெலிவரி பண்ணியிருந்தாங்க. பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. இதோட அன்பாக்சிங்கும் இன்ஸ்டலேஷனும் அண்ட் யூசேஜும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் இன்ஸ்டலேஷன் கைடுன்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு. இதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, குயிக்காக அன்ராப் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 90 சென்டிமீட்டர் பாரு, இன்னொன்று வந்து 120 சென்டிமீட்டர் பாரு. ஆக்சுவலாக 90 சென்டிமீட்டருக்கும் 120 சென்டிமீட்டருக்கும் பெருசாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஒரு 300 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நான் 120 சென்டிமீட்டரே ஆர்டர் பண்ணியிருந்தேன். 120 சென்டிமீட்டர் பாரோட ரேட் பார்த்தீங்கன்னா 5000 வருது. அதில் வந்துட்டு எனி பேங்க் ஆஃபர்ஸ், இப்போ டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, எனி பேங்க் டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 500 கம்மியாகி 4500 ப்ரைஸ் வருது. இப்போ வந்து 120 சென்டிமீட்டர் ஸ்டெனோஸ் புல்லப் பார் வந்து 4500 ஆஃபர் போக அந்த ரேட்டில் இருக்குது. ஒரு 4 டேஸில் ஆர்டர் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. உள்ளே பிரித்து பார்த்தா தான் தெரியும் இது வந்து 4500க்கு ஒர்த்தா, இல்லை வந்து நம்ம லோக்கல்லே வெல்டிங் வச்சு அதுலேயே முடிக்கிறது பெஸ்ட்டா, 4500க்கு ஒர்த்தா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் நம்ம 120 சென்டிமீட்டர் லென்த் கொண்ட பாரு. ஆக்சுவலாக இது வந்து கேல்வனைஸ்ட் அயன் பைப்பு தான். ஒரு பிக் சைஸ் எல்என் கீ ஒன்று இருக்குது. ஓகே, நமக்கு டோட்டலாக பாக்ஸில் இது தான் இருந்துச்சு. 2 சைட் சப்போர்ட்டிங் ஆங்கிள்ஸ், 120 சென்டிமீட்டர் கேல்வனைஸ்ட் அயன் பைப்பு, 6 புல்லட் ஸ்க்ரூஸ், அப்புறமேட்டுக்கு ஒரு எல்என் கீ, இன்ஸ்டலேஷன் கைடு. ஓகே, பைப் மேலே இருக்க ரேப்பிங்கு, அப்புறமேட்டுக்கு சப்போர்ட்டிங் ஆங்கிள்ஸில் இருக்க ரேப்பிங்ஸ்லாம் அன்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது டேமேஜஸ் இருக்கா எங்கேயாவது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி 100 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஜிம் ட்ரைனிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பாடியை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. அது கூட இதையும் சேர்த்து சரி கேலஸ்தெனிக்ஸும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தனால அதையும் சேர்த்து பண்ணலாம், ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த புல்லப் பார் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு புல்லப் கூட பண்ணது கிடையாது. இனிமேல் தான் புல்லப்ஸு அப்புறமேட்டு கேலஸ்தெனிக்ஸ்க்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாத்தையும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த புல்லப் பார் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். இந்த பார்லாம் ஆனால் நல்லா மேட் ஃபினிஷில் நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கையில் வந்து நம்ம பிடிக்கும் போதே தெரியுது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் கொஞ்சம் கிரிப்பியாகவும் இருக்குது. பெயிண்ட் ஒர்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளே பைப்ஸ் கட் பண்ணி வெல்டு வச்சா அந்த அளவுக்கு கிரிப்பியாக ப்ராப்பராக இருக்குமாங்கிறது டவுட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் சரி 4500 போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஓகே, இதுதான் சைட் சப்போர்ட்டிங் ஆங்கிள்ஸு. நல்லா ஹெவியாக இருக்குது. அரவுண்ட் ஒரு 4 கேஜிக்கு மேலேயே இருக்கும். இப்போது 4500க்கு இது ஓர்த்தா அப்படிங்கிறத தான் அதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறையா நல்ல ரிவ்யூஸ் போட்டிருந்துச்சு இதுக்கு அமேசானில். அதனால தான் சரி பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நமக்கு வால் மவுண்டிங் சர்ஃபேஸ் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் நல்லா காய வச்சு ப்ராப்பராக மேட் ஃபினிஷ் பெயிண்ட்டு. இதுக்காக தான் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நல்லாயிருக்கு. அங்கங்கே மைனூட்டாக நமக்கு பெயிண்ட் ஒர்க் டேமேஜ் ஆகிருக்கு. அப்புறமேட்டுக்கு சில காயமும் இருக்குது. இது வந்து ஆனால் மைனர் தான். அது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் கூட ஆயிருக்கலாம். அதை வந்து நம்ம குத்தமாக சொல்ல முடியாது. மினிமமாக இருந்தால் ஓகே தான். இல்லை பெருசாக ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அது நமக்கு ப்ராப்ளம் தான். ரிட்டன் தான் போட்டாகணும். இந்த கேல்வனைஸ்டு பைப்பு எண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ஃபியூ டேமேஜஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக இருக்குது. ஆனால் பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடெக்டிவாக கார்ட்போர்டில் ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் நம்ம அன்ராப் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. கீழே எங்கேயாவது மேலே தூக்கி போடும்போது பெருசாக எதுவும் டேமேஜ் ஆகிருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் மைனர் டேமேஜஸ் தான். இது ஒன்றும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. அந்த 6 புல்லட் ஸ்க்ரூஸ்க்கு வந்து க்ளோஸாக பார்க்குறப்போ இப்படி தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்என் கீ யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூ ஆல்ரெடி இருக்க ஆங்கிள்ஸில் இருக்க ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு பார் உள்ளே போகிற அளவுக்கு அதை நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா
பிளேஸ் ஃப்ரேம்ஸ் சைட் பை சைட் வித் ஸ்டிக்கர்ஸ் ஃபேஸிங் அவுட்வர்ட்ஸ்னு போட்டிருக்கு. அதுபடி அரேஞ்ச் பண்ணலாம். இன்ஸ்டலேஷன் கைடில் கொடுத்துருக்க மாதிரி நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் அவுட் ஃபேஸிங் வைக்க பார்த்தா அப்படி இல்லை, ஸ்டிக்கர்ஸ் வந்து ராங்காக ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக ஒன்றில் தான் அவுட் ஃபேஸிங்காக இருக்கும், இன்னொன்றில் வந்து இன்னர் ஃபேஸிங்காக தான் இருக்குது ஸ்டிக்கரு. இது ஒரு மிஸ்டேக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்படி திருப்பி வச்சா அது ப்ராப்பராக கரெக்டாக இல்லை, இதில் வந்து ஸ்டிக்கர் தப்பாக ஒட்டியிருக்காங்க. ஆர் மேபி ஒரே ஆங்கிளை லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ கொடுக்காம ரைட் அண்ட் ரைட் காம்போ மட்டும் கொடுத்துட்டாங்க போல் மாற்றி. அது நமக்கு பிரச்சனை இல்லை, ஆக்சுவலாக ஸ்டிக்கர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நம்ம ப்ராப்பராக இப்படியே வச்சு போட்டுக்கலாம். எல்என் கீ யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணணும். இந்த கேல்வனைஸ்ட் பைப் உள்ளே போகிற அளவுக்கு அன்ஸ்க்ரூ பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்சர்ட் த சென்டர் ராட் த்ரூ த லார்ஜ் ஹோல் ஆஃப் போத் த ஃப்ரேம்ஸ் அண்ட் மேக் ஷுர் தேர் இஸ் அண்ட் மினிமம் ஸ்பேஸ் ஆஃப் an inch ஆன் போத் ends ஆஃப் த ராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி ராடை இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்என் கீ யூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டோம் ஸ்க்ரூஸை. அண்ட் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ராட் வந்து வெளியே இருக்க மாதிரி விட்டுட்டு டைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக ஸ்கேலில் லைட்டாக மெஷர் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ப்ராப்பராக வச்சுட்டு இப்போ வந்து எல்என் கீ யூஸ் பண்ணி ராடை வந்து டைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன், ப்ராப்பராக தான் இருக்குது. இந்த சைடு 4.5 சென்டிமீட்டர், அந்த சைடும் 4.5 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். ஸ்கேலில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 mm ட்ரில்லர் பிட் யூஸ் பண்ணி இப்போ வந்து பர் சைட் 3 ஹோல்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு, இது வந்து பெஸ்ட் வேவாக எப்படி பண்ணலான்னா, ஒன் சைட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிவிட்டு ஹோலாக பார் எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அனதர் சைட் திரும்ப மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லை நீங்கள் ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் இருக்கும், ப்ராப்பராக இருக்காது. நான் வந்து மஸ்லப்பும் பண்ண போகிறதுனால கேலஸ்தெனிக்ஸில், அதனால் மேலேயும் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு என் ஹைட்டுக்கு நான் வந்து 182 சென்டிமீட்டர் இருக்கனால எக்கி கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு ஹைட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே எனக்கு மேலே டாப்பில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ வந்து அந்த இடத்துல பீம் வரனால அவங்க கொடுத்த புல்லட் ஸ்க்ரூ யூஸ் பண்ண முடியல. வாஷ் பேஷனோட ஸ்க்ரூ வந்து நான் லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது நான் கொஞ்சம் வந்து உள்ளே போகும், அதனால் அதை வந்து பீம் போகிறனால அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறனால அது யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஸ்க்ரூ மாற்றி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், டாப் ரெண்டு மட்டும். அது இன்னமுமே பெட்டராக டைட்டாக இருக்கும்னு சொல்லி எலக்ட்ரீஷியன் சஜஸ்ட் பண்ணனால அது யூஸ் பண்ணி மார்க் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அது போட்டு டைட் பண்ணியிருக்கேன். இன்னமுமே செக்யூராக இருக்கிறதுக்கு லைட்டாக நான் எம்சிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். புல்லப் பார் வந்து காசு கம்மியாக பண்ணணுன்னா நம்மளே வந்து பார் வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு சைஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு கூட இருந்து பார்த்து வெல்டு வச்சு பெயிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணணும். ப்ராசஸ் அதிகமாக இருக்கனால அதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவும் பெட்டராகவும் இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமும் வேலையும் முடியும். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணேன். நான் ப்ராப்பராக 10 புல்லப்ஸ் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கேலஸ்தெனிக்ஸ் வீடியோஸ் போடலான் இருக்கேன். பேசிக்ஸில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு புல்லப்ஸ் டிப்ஸு இதுலாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதே மாதிரி நம்ம 100 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜிம் ட்ரைனிங்கும் ப்ராப்பராக பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண புல்லப்ஸ், சின்னப்ஸ், அப்புறம் ஆப் க்ரன்ச்சஸ். புல்லப்ஸ் சுத்தமாக வரல. ஜிம் ட்ரைனிங் பண்ணுறனால ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தனால என்னால் கொஞ்சோண்டு பண்ண முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இன்னும் பெட்டராக சூப்பராக பண்ணணும்.